ஓம் சாந்தி. 21 நாட்களுக்கான விரதத்தை எடுத்துகிட்டு போங்க. யாரு கூட சம்பந்தமாவது கசப்பு தன்மையோடு இருக்குது, துவந்தம் போயிட்டுருக்கு, வார் போயிட்டுருக்கு, கோல்டு வார் போயிட்டுருக்கு, யாரு கூடயாவது அப்படின்னா அவங்க கூட அந்த சம்பந்தத்தை சரி பண்ணுறதுக்கான நம்ம பட்டி பண்ணணும். அப்புறம் இந்த பட்டி ரொம்ப ரொம்ப குப்தமாக இருக்கும், வெளியில் தெரியாது, உள்ளே செய்யணும். யாருக்கு சாப்பாட்டு மேலே மோகம் இருக்கோ அவங்க அதுக்கு மேலே பட்டி பண்ணுங்கள், சாப்பாடுக்கு மேலே. யாருடைய தினச்சரியம் இப்போ வரைக்கும் சரியாகலை, அவங்க தினச்சரியத்தை சரி பண்ணுறதுக்கான பட்டி பண்ணுங்கள். சிலருடைய ஆஃபீஸு, சிலருடைய சென்ட்ரு, சிலருடைய வீடு, சிலருடைய பிஸ்னஸ்ஸு, சிலருடைய கரியர், இதை சரி பண்ணுறதுக்கான பட்டி பண்ணலாம். சென்ட்ரலில் இருக்கும்போது ஓகே, வீட்டில் இருக்கும்போது ஓகே, அந்த மாதிரியான ஒரு இடத்துல நம்ம பிரவேசம் ஆகிறோம், ஆன உடனே மனசில் குழப்பங்கள் ஆரம்பிக்குது. ஏன் அப்படி ஆகுது, ஏன் அப்படி நடக்குது அப்படிங்கிறதுல ரொம்ப ஆழமான சிந்தனை ரொம்ப முக்கியம். அதனால் இப்படி புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னா இது முன்னேற்பாடு. நீங்கள் இங்கே 5 நாள் பட்டிக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த பட்டி நீங்கள் அங்கே போய் உங்களுடைய இடத்துக்கு போய் செய்கிறதுக்கான பட்டிக்கான ஒரு முன்னேற்பாடு. நீங்கள் வீட்டுக்கு போன தான் உங்களுடைய உண்மையான பட்டி ஆரம்பமாகுது. அதற்கான முன்னேற்பாடு இங்கே பட்டி, அவ்வளோதான். இங்கே நடக்கிறது பட்டி அல்ல. நீங்கள் எதன் மேலே ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற டாபிக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது கிடைக்கக்கூடிய நேரம் காலையில் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். உங்களுக்கு யாரும் டாபிக்ஸ் கொடுக்க போகிறதில்ல. நீங்கள் தியானத்தில் இருக்கும்போது உங்களுக்கு பாபாவே கொடுப்பார், நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் சீக்கிரமாக தூங்கிடுங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபுட்டு, சாப்பாடு, நைட்டு சாப்பாடை கம்மி பண்ணிக்கோங்க, லைட்டாக ஆக்கிக்கோங்க. சாப்பிடாமல் இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ தான் 2:30-3 மணிக்குள்ளே நம்ம எந்திரிக்க முடியும். ஏன்னா மதுபனுடைய எந்த வைப்ரேஷன் வேறு எங்கே கிடைக்கும்? ஏன்னா இது தவ பூமி, பிரம்மாவனுடைய கர்ம பூமி மற்றும் கர்மாதீத் பூமி. தாதிகளுடைய தாமரை பாதங்கள் இந்த பூமியில் பட்டிருக்கு. இங்கே நம்ம தவம் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம், இங்கே என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக வரல. அதனால் தவம் பண்ணுங்க, தவம் செய்யுங்க. மற்ற எல்லா விஷயமும் நீங்கள் அங்கே வச்சு கூட செய்யலாம், உங்கள் இடத்துல கூட. ஆனால் இந்த ஒரு வாய்ப்பு, பொன்னான வாய்ப்பு இப்போ தான் கிடச்சிருக்கு. எல்லா சேவைகள்லேருந்தும் நீங்கள் விடுபட்டீங்க. இங்கே யாருக்கும் எந்த சேவையும் கிடையாது. இங்கே எல்லாமே கிடைக்குது. எல்லாமே கிடைச்சும் கூட நம்ம போக விலாசத்திலேயே மூழ்கி கிடந்தோம் அப்படின்னா அப்போ நம்ம வந்த காரியம் முழுமையடையாமலேயே போயிடும். ஆனால் காரியம் ரொம்ப பெருசு, தெரியாது உள்ளுக்குள்ளே என்னென்னலாம் மறைஞ்சிருக்கு அப்படின்னு. மேலோட்டமாக சுத்தம் பண்ணியாச்சு, மேலோட்டமாக விகாரங்கள் கிளீனிங் ஆகிட்டுருக்கு. ஆனால் விகாரங்கள் சப்கான்சியஸ் மைண்டில் இருக்குது, ஆள் மனசுக்குள்ளே உட்காந்துருக்கு. அதை பற்றி எந்த ஒரு நாலேஜும் நமக்கு இல்லை. ஏன்னா அது அவ்வளோ ஆழமாக உட்காந்துருக்கு. பொறாமை உட்காந்துருக்கு பாருங்கள், நமக்கு தெரியாமலே உள்ளுக்குள்ளே. சிலர் மேலே வெறுப்பு உட்காந்துருக்கு உள்ளுக்குள்ளே தெரியாமலே. நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் நான் விஸ்வ கல்யாணக்காரி, விஸ்வ சேவாதாரி. ஆனால் ஒரு ஆத்மா, அந்த மாதிரி ஒரு ஆத்மா வருது, வந்தோடனே நமக்குள்ள மனசுக்குள்ளே ஒரு குழப்பம் ஏற்படுது. திடீர்னு அந்த எண்ணம் வந்துருச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் என்னை அவமானப்படுத்தினார், ஏதோ சொன்னாங்க, அந்த அவமானப்படுத்திய ஆத்மா என் முன்னாடி வந்துருச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஆத்மா, பார்த்த ஆத்மா. அப்போ எனக்குள்ளே என்ன அது ஞாபகம் வந்துருச்சு. அவங்க சொன்ன அந்த விஷயம் இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. சண்டே முரளியில் பாபா என்ன சொல்கிறாரு, கொஞ்சம் கூட வெறுப்பு இருக்கக்கூடாது யாருக்காகவும். விகாரங்கள் ரொம்ப 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 சூட்சுமமானது, அது வெளியில் தெரியறதே இல்லை. ஏன் தெரிய மாட்டேங்குது? ஏன்னா தண்ணி சதா ஆடிட்டே இருக்குது. சாந்தமாக இருந்தால் தானே தெரியும். அதை சாந்தப்படுத்துங்க, மனசை சாந்தப்படுத்துங்க. இந்த பட்டியினுடைய லட்சியம் வைங்க, அனுபூதி பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த கிளாஸஸ் நீங்கள் நிறைய கேட்கலாம், அப்புறம் சிடி கிடைக்கும். இன்டர்நெட்டில் மடை திறந்த வெள்ளம் போல் நிறைய சிடி இருக்குது, நிறைய கிளாஸஸ் கிடக்குது. ஆனால் இங்கே லட்சியம் வைக்கணும், அனுபவம் செய்கிறதுக்கான லட்சியம் வைக்கணும். இங்கே லட்சியம் வைங்க, மௌனத்திற்கான லட்சியம் வைங்க, லட்சியம் வைங்க, ஏகாந்தத்தினுடைய லட்சியம் வைங்க, தனிமையினுடைய லட்சியம் வைங்க. சூட்சுமமான ஏகாந்தம், சூட்சுமமான தனிமை, ஸ்தூலமான தனிமை, ஸ்தூலமான மௌனம், சூட்சுமமான மௌனம், ரெண்டுமே. நோ கான்டாக்ட் வித் த வேர்ல்டு. இந்த உலகத்தில் எந்த ஒரு தொடர்பும் வேண்டாம். ஏன்னா நம்ம உள்ளக்குள்ளே ட்ராவல் பண்ணணும், ரொம்ப ஆழமான விஷயம். ஏன்னா ஆப்ரேஷன் நடக்க போகுது. ஆப்ரேஷன் நடக்குது அப்படின்னா ரெட் லைட் போட்டுடுறாங்க, ஸ்டாப், யாரும் உள்ளே வரக்கூடாது, வெளியிலேருந்து யாரும் அலௌடு கிடையாது. இது கூட ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் தான். ஆத்மாவுடைய ஆப்ரேஷன் நடக்க போகுதுங்க. மனசுக்குள்ளே கத்தியை வச்சு கட் பண்ணி பார்க்குறோம், உள்ளே பார்த்தா என்ன வரும்னு தெரியாது.
எத்தனை ஜென்மங்களுடைய விகர்மங்கள் பாவங்கள் உள்ளே இருக்குது, விகாரங்கள். சின்ன குழந்தை இருக்குது அப்படின்னா பார்க்குறதுக்கு எவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்குது. ஆனால் வளர வளர என்ன ஆகுது, அந்த விகாரங்கள் வெளியே வர ஆரம்பிக்குது. அந்த குழந்தைக்குள்ளே எல்லாமே இருக்குது, பல ஜென்மங்களுடைய எல்லா விஷயமும் இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக பிரகட் ஆகுது. அதனால் 3 நியமம். ஒன்று வந்து மொபைல் சுவிட்ச் ஆஃப். யாருக்கு ரொம்ப முக்கியமோ, யார் வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க விஷயம் வேறு. ஆனால் யாருக்கு ஒன்றும் தேவையில்லையோ அவங்க சுவிட்ச் ஆஃப். இது வந்த அன்றைக்கே நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அதனால் சுவிட்ச் ஆஃப். 2வது பேச்சுவார்த்தை பந்து, ஸ்டாப்பு. சாப்பிடும்போது கூட தனியாக இருந்து சாப்பிடுங்க, யாரு கூடயும் பேசாதுங்க. நோ எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங். யாரு கூடயும் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணாதுங்க. உங்களுடைய கவனம் சாப்பாடு தட்டு மேலே இருக்கணும், சாப்பாடு மேலே இருக்கணும். கான்சியஸோடு சாப்பிடணும், அவ்வளோதான். மெதுவாக சாப்பிடுங்க, பாபா நினைவில் சாப்பிடுங்க. நடந்தால் கூட எப்படி ஃபரிஸ்தாவாக நடங்க. இங்கே உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் டியூட்டியெல்லாம் கொடுக்கல. யார் என்ன செய்கிறாங்க, யார் எப்படி இருக்காங்க, நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்களோ அதை செஞ்சுட்டு போங்க. மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். 3வது இங்கே உட்காருவோம், அங்கே போவோம். யாரை ஒருத்தர் வந்து யோகாவில் உட்காந்துருக்காரு அப்படின்னா அவங்கள எழுப்புறது யார்? அரை மணி நேரம் கழிச்சு எந்திரிக்கிறாருன்னு அவங்கள எழுப்புறது யார்? அவங்களுக்கு பசி வந்துன்னு அவங்க எந்திரிக்கல, யாரும் எழுப்பவும் இல்லை. அவங்கள எழுப்புறது யார்? உள்ளுக்குள்ளே ஆள் மனசுக்குள்ளே உட்காந்துருக்கக்கூடிய அந்த அசாந்தி, அது எழுப்புது. இப்போ கூட நீங்கள் உட்காந்துருக்குறீங்க, இப்போ கூட உங்கள் மனசு குழப்பத்தில் இருக்குது, ஆடிட்டு இருக்குது. சீக்கிரம் முடியட்டும், போகணும். இங்கேருந்து நம்ம போயிடுவோம். முதல்ல இங்கேருந்து போனப்போ எங்கே போய் சேர்றோமோ அங்கேருந்து அப்புறம் மறுபடியும் சொல்லுவோம் வேறு எங்கேயாவது போ அப்படின்ட்டு. இது போயிட்டே இருக்கும். ரெஸ்ட்லெஸ்னஸ் உள்ளக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. ஒரு அமைதி இல்லை, ஒரு நிம்மதி இல்லை. அதனால தான் நிறைய நம்ம கேட்டாச்சு, நிறைய பார்த்தாச்சு. சிந்தனை பண்ணணும், எழுதணும், அதெல்லாம் அனுபவம் பண்ணணும். இங்கே நம்ம கேட்குறதுக்காகவும் எழுதுறதுக்காகவும் வரல, அனுபவம் செய்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க. இப்போ நீங்கள் உட்கார்ந்தவாறு உங்களுடைய ஆள் மனசை சாந்தப்படுத்துங்க, உள் மனசை சாந்தப்படுத்துங்க. இங்கே நீங்கள் கேட்கும் பட்டியில் இருக்கும்போது நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா 2 வார்த்தைக்கு நடுவில் ஒரு கேப் வரும்ல, அந்த நேரத்தில் கூட உள்ளுக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணணும். ஏன்னா நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் காரியம் நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. மேலோட்டமாக நமக்கு எல்லாமே தெரியும், எல்லா ஞான பாயிண்ட்டும் தெரியும். நமக்கு தெரியாதது ஒன்றுமே கிடையாது. நம்ம தெரியாதுன்னு எதுவுமே சொல்ல முடியாது, எல்லாமே தெரியும். அப்படின்னா மிஸ்ஸிங் என்ன? அனுபவம் தான் இங்கே மிஸ்ஸிங் ஆகிருக்கு. அனுபவம் தான் இல்லை. நம்முடைய லட்சியம் ரொம்ப ரொம்ப பெருசு. ஆனால் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வழி தவறிட்டோம். அந்த வழி தவறி போனது கூட ரொம்ப சூட்சமமானது, வெளியில் தெரியாது, தெரியவும் இல்லை. அதனால் இன்றைய ஃபுல் டே, நாளைய ஃபுல் டே, அப்புறம் நாளையனுடைய ராத்திரி. அதனால் ஒவ்வொரு ராத்திரியும் ஒவ்வொரு பகலும் புரட்சிக்கான இரவாக, புரட்சிக்கான பகலாக ஆயிடணும். மௌனமாயிடுங்க, நிசப்தமாயிருங்க, அப்சல்யூட் சைலன்ஸ். ஏன்னா நிறைய வேலை பெண்டிங் இருக்குது. மேலோட்டமாக விகாரங்களை நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்க, ஆனால் உள்ளே உட்காந்துருக்கு. திடீர்னு மேலே எழுந்து வருது. 10 வருஷம் நல்லா போயிட்டுருக்கு, திடீர்னு ஒரு நாள் காமத்தினுடைய சங்கல்பம் எங்கேருந்து வந்துன்னு தெரியாது, இருந்தது, அதனால தான் வந்திருக்கு. நம்ம என்ன சொல்கிறோம், இது எங்கேருந்து வந்துன்னே தெரியாது, அது இல்லவே இல்லை, திடீர்னு வந்துருச்சு. ஒரு கிணறு இருக்குது, அதுக்குள்ளே பக்கெட்டை போடுங்க, அதுக்குள்ளே தண்ணி இருந்தால் வரும், இல்லைனா வராது. இருந்தால் தானே வரும். அதே போல் உள்ளுக்குள்ளே விகாரம் இருந்தது, அதனால தான் வந்துச்சு. இல்லாதது வரல, உள்ளுக்குள்ளே அது மறைஞ்சு இருந்தது, சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. ஆகையினால் இந்த பட்டியில் நம்ம ஆழமாக போய் நம்மளே கண்டுபிடிச்சி, தவறுகளை நம்ம விகாரங்களை கண்டுபிடிச்சி அதை க்ளீன் பண்ணணும், அதை எரிக்கணும், பஸ்வமாக்கி அதை கடலில் கலைச்சிடணும். अच्छा, ओम शांति।